இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பணம், சாதி அடிப்படையில் வாக்கு கேட்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கான்ஸ்டி விக்னேஸ்வரன். இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கும் மூத்த கட்சியான மாய்காவில் சாதி அடிப்படையிலும் பணம் கொடுத்து வாக்கு வேட்டையில் ஈடுபடும் போகையும் வேட்பாளர்கள் முற்றாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு வலுவான கட்சியாக திகழும் மாய்காவின் நற்பெயருக்கு இத்தகைய நடவடிக்கைகள் களங்கம் விளைவிக்கும் என்பதால் அவ்வாறு செய்பவர்கள் மீது கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் எச்சரித்தார். பிரச்சாரம் நடைபெறும் வரையில் வேட்பாளர்கள் யாரும் பணம் கொடுத்து வாக்குகளை திரட்ட வேண்டாம். அதே போல சாதி அடிப்படையில் பேசி கவரும் விதமும் என் தலைமையில் இருப்பதை நான் விரும்பவில்லை. அவ்வாறு செய்பவர்கள் மீது கட்சி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். ஆட்சியிலோ அரசாங்கத்திலோ மாய்கா முக்கிய பதவிகளில் அங்கத்துவம் வகிக்காவிடனும் இந்தியர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. எனவே தற்போதைய அரசியல் சூழலை புரிந்து கொண்டு விவேகமான முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வாக்களிப்பவர்களையும் உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டார். பிரச்சார காலம் முழுவதும் சமூக ஊடகங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். ஃபாமி. சுங்கைப்பாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சார காலம் முழுவதும் சமூக ஊடகங்களில் நேரலையாக பதிவிடும் போது எப்போதும் நாகரிகமாகவும் நடைமுறையிலும் நடந்து கொள்ள வேண்டும் என நினைவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு கட்சி ஆதரவாளர்களும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் எனப்படும் 3R உட்பட மோசமான மற்றும் சட்டத்தை மீறும் கூற்றுகளை வெளியிடுவதை தவிர்க்க தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் அந்த நினைவுறுத்தலை செய்திருக்கின்றார். சூழ்நிலையை குழப்புவதற்காக மோசமான கருத்துக்களை வெளியிடுவதற்கு போலி கணக்குகளை பயன்படுத்துபவர்கள் என்பது நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக முகநூல், டிக்டாக் நேரலை போன்றவற்றில் ஒரு கருத்தை பதிவிட்டால் எந்த விளைவும் இல்லை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இந்த கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சில தரப்பினர் கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் இந்த தளத்தை தவறாக பயன்படுத்தினால் நேரலையில் 3R தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டால் MCMC நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். மாய்கா துணைத் தலைவராக சரவணன் போட்டியின்றி தேர்வு. டத்துஸ்ரீ எம் சரவணனை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் நடப்பு துணைத் தலைவராகிய அவர் அதே பதவிக்கு மீண்டும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3வது முறையாக மாய்கா துணைத் தலைவராக தம்மை தேர்ந்தெடுத்த கட்சி மற்றும் அதன் தலைமை நிர்வாகத்தின் எதிர்பார்ப்புகளையும் நிச்சயம் பூர்த்தி செய்யவிருப்பதாக டத்துஸ்ரீ சரவணன் உறுதியளித்தார். கட்சியை சமூக அடிப்படையிலும் பொருளாதார நிலையிலும் மீட்சி பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பேன். மேலும் இளைஞர் மகளிரை அரசியல் அடிப்படையில் வளர்ப்பதற்கும் தொடர்ந்து சில ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வைத்துள்ளேன். அவற்றை எல்லாம் கட்டம் கட்டமாக நிறைவேற்றுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். கட்சியின் 3 உதவி தலைவர் பொறுப்புகளுக்கு இம்முறை டத்தோ டி மோகன், டத்தோ முருகையா, டத்தோ அசோஜன், டத்தோ டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் ஆகிய 4 போட்டியிடவிருப்பதாக கான்ஸ்டி விக்னேஸ்வரன் அறிவித்தார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கீழறுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே கட்சியின் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதோடு அதன் மேம்பாட்டை வலுப்படுத்தவே 4வது தவணையாக தாம் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக வேட்பாளர்களில் ஒருவராகிய டத்தோ டி மோகன் கூறினார். போட்டியிடுவது எனக்கு புதிதல்ல. இதற்கு முன்னர் நான் வெற்றி பெற்ற அனைத்து பதவிகளுக்கும் முறையாக போட்டியிட்டே வந்துள்ளேன். இந்த முறையும் போட்டி சவாலாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்கிறார். இம்முறை போட்டியிடும் அனைவரும் சிறந்த அரசியல் மற்றும் சமூக ஆற்றலை கொண்டிருப்பதால் இத்தேர்தல் கடுமையாக இருக்கும் என்று மற்றொரு வேட்பாளரான டத்தோ அசோஜன் தெரிவித்தார். சுங்கைப்பாக்கம் இடைத்தேர்தலில் நேரடி போட்டி நிலவுகிறது. N20 சுங்கைப்பாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நேரடி போட்டி நிலவுகிறது. நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி அரிஃபினும் பெரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் அபிதின் இஸ்மாயிலும் இத்தேர்தலில் நேருக்கு நேர் மோதவிருப்பதாக அத்தேர்தல் அதிகாரி கைரால் நிசாம் ஜாரன் நேற்று அறிவித்தார். வேட்புமனு பாரங்களை நான் சரி பார்த்தேன். எனக்கு திருப்தியாக உள்ளது. எந்த ஒரு வேட்பு மனுவையும் நான் நிராகரிக்கவில்லை என்றார் அவர். காலை மணி 10 அளவில் பினாங்கு நிபோங் திபால் தமன் டேசா ஜாவியில் உள்ள ஜாவி பல்நோக்கு மண்டபத்தில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த பின்னர் கைருல் நிசாம் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார்.
தமது வேட்பாளர்களுடன் ஜொஹாரி காலை மணி 9:03க்கு வேட்புமனுவை சமர்ப்பித்த வேளையில் அமிதின் இஸ்மாயில் காலை 9:06க்கு தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கே அடிலான் கட்சியின் கோட்டையான சுங்கைப்பாக்காவை மீட்டெடுக்கும் முயற்சியில் அமீனுடன் பாக்கி கல்விக் கழகத்தின் வடபிரிவு முன்னாள் இயக்குநரான ஜொஹாரியை நம்பிக்கை கூட்டணி களம் இறக்கியுள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாநில தேர்தலில் தனது வெற்றியை தற்காத்துக் கொண்ட பெரிக்கத்தான் நேஷனல் சார்பில் பாஸ் கட்சியின் நிபோங் திபால் துணைத் தலைவர் அபிதின் போட்டியிடுகின்றார். நேற்று தொடங்கி ஜூலை 5ஆம் தேதி இரவு மணி 11:59 வரையில் 14 நாட்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெறும். பாடு கொள்கையை பயன்படுத்தி பிரச்சாரம் டாக்டர் ஜொஹாரி. சுங்கைப்பாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சார காலகட்டம் முழுவதிலும் வாக்காளர்களை நெருங்குவதற்கு பாடு கொள்கை குறித்த அணுகுமுறைகளை பயன்படுத்தவிருப்பதாக நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி ஆரிஃபின் தெரிவித்தார். பாடு அமலாக்கத்திற்கு தகுந்தவாறு ஒருமைப்பாட்டு மதிப்புகளை கொண்டு பாடு என்ற வார்த்தை அமைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2008ஆம் ஆண்டு முதல் கே அடிலான் கட்சியின் வலுவான கோட்டையாக விளங்கிய சுங்கைப்பாக்கா சட்டமன்ற தொகுதியை மீட்டெடுக்கும் நம்பிக்கை கூட்டணியின் எண்ணத்தை நனவாக்க தாம் கடுமையாக உழைக்கவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்தொகுதி கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாநில தேர்தலில் பாஸ் கட்சியின் வசமாகியது. பினாங்கு, நிபோங் திபால், தாமான் டேசா ஜாவி பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் அவர் அவ்வாறு தெரிவித்தார். வங்காளதேச பிரதமர் இந்தியாவிற்கு 2 நாட்கள் பயணம். 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா சென்றுள்ளார். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஷேக் ஹசீனா இந்தியா வந்துள்ள முதல் வெளிநாட்டு தலைவர் ஆவார். தலைநகரில் உள்ள அதிபர் மாளிகையில் ஷேக் ஹசீனாவுக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டது. இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் அவ்விரு தலைவர்களும் கலந்துரையாடவிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. பல ஆண்டுகளாக வங்காளதேசமும் இந்தியாவும் சுமூகமான உறவை கொண்டிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு அதனை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல், 20 பேர் பலி. ராஃபாவுக்கு வடக்கே புலம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் கூடார முகாம்கள் மீது இஸ்ரேலிய படை வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்ததோடு 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அச்சம்பவத்தில் பலியானோருக்கு இரங்கல் செலுத்துவதற்கான கான் யூனிஸில் உள்ள மருத்துவமனையில் அவர்களின் உறவினர்கள் ஒன்று கூடினர். கடலோர பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் 2 கூடார முகாம்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராஃபாவில் உள்ள பொது தற்காப்பு படை பிரிவின் பேச்சாளர் அகமது ரட்வான் தெரிவித்தார். இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கும் பாதுகாப்பு மண்டலத்திற்கு வெளியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்திருக்கும் ராஃபாவில் இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ஐநா தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 3 உயிரிழப்பு. அர்கெனாஸ் மாநிலத்தில் ஆடவர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவத்தினால் 3 கொல்லப்பட்டனர். மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளனர். ஃபோர்டைஸ் எனும் நகரில் உள்ள அங்காடி கடையில் மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீஸ் கூறியது. பதற்றம் அடைந்த பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி கடையில் இருந்த அறைகளில் பதுங்கிக் கொண்டனர். தகவல் அறிந்தது சம்பவ இடத்தை சென்றடைந்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை கைது செய்து முயன்றனர். அப்போது இருதரப்புக்கு நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அந்நபர் பலத்த காயமடைந்தார். காயமடைந்த ஆடவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீஸ் கூறியது.